வெகு விரைவில் இந்த பூமி அழிந்துவிடும் என்று புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் அடித்து கூறுகின்றனர். நாம் வாழுகின்ற இந்த பூமி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சில விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். பூமியின் கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்று கிறிஸ்தவர்கள் கூறி வருகிறார்கள். பூமி அழிகின்றதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு ஆபத்தை அண்டை காலத்தில் சந்திக்க போவது உறுதி என்று ஒரு சில விஞ்ஞானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பூமியின் அழிவு என்பது இது வரும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 21 அன்று மத்திய அமெரிக்காவில் உள்ள ஒரு பண்டைய நாகரிக நாட்காட்டியான மாயன் நாட்காட்டியின் கணிப்பை ஆதாரமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலகின் முன்னோடி நாகரிகங்களின் ஒன்றான பண்டைய கால மத்திய அமெரிக்க நாகரிகத்தின் பல அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த மாயன் நாட்காட்டி. ஒரு காலத்தில் உலகில் மிகப்பெரிய நாகரிக மனிதர்களாக வாழ்ந்து வந்த இந்த மாயன் இனத்தவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று அழிந்து போனார்கள். அவர்களுக்கான அழிவிற்கான காரணங்கள் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த மாயன் நாட்காட்டி சுமார் 6000 வருடங்களாக உலகின் பல வானிலை மாற்றங்களை மிக மிக சரியாக கூறி வருகிறது. சூரிய மண்டலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் போன்றவற்றை மிக மிக துல்லியமாக கணிப்பிட்டு வைத்திருக்கிறது இந்த மாயன் நாட்காட்டி. பல ஆயிரம் வருடங்களாக உலகின் காலத்தை கணிப்பிட்டு கால மாற்றம் பற்றியும் வானிலை மாற்றம் பற்றியும் மிக மிக சரியான கணிப்பீட்டை வெளியிட்டு வந்த இந்த மாயன் கேலண்டர் எதிர்வரும் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21 முடிவடைகின்றது. அந்த குறிப்பிட்ட தேதியின் பின்னால் உலகின் என்ன நடைபெற போகிறது என்பதை பற்றி எதுவும் கூறவில்லை. குறிப்பிட்ட தேதிக்கு பின்னால் பூமி அழிந்துவிடுமோ என்ற சந்தேகத்தை முதலில் ஏற்படுத்திய ஒரு விடயமாக இந்த மாயன் கேலண்டர் பார்க்கப்படுகின்றது. பூமியை நோக்கி பூமியை விட பெரிய இருண்ட கிரகம் விரைந்து கொண்டிருப்பதாகவும், இந்த கிரகம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் சூரிய வட்டத்திற்குள் நுழையலாம் என்று நாசாவில் இருந்து நாவல்கள் வெளியாகின. எக்ஸ்பிளானட் மற்றும் இருண்ட கோள் எனப்படும் இந்த விஞ்ஞானிகள் நிப்ரோ என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். இந்த நிப்ரோ கோள் சூரிய குடும்பத்தில் நுழைகின்ற போது பலவாறான பாதிப்புகள் பூமிக்கு ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். மனிதர்களால் அவர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞானத்தால் இந்த அழிவை தடுத்து நிறுத்த முடியுமா? இன்று பூமியில் இருக்கின்ற பலரின் கேள்வி இதுவாகத்தான் இருக்கின்றது.